ஒரு சிங்கள நடிகையை காதலிச்சாருன்னு சொல்லி ஒரு அலிகேஷன் இருக்கு. அந்த டைம்ல அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நான் இலங்கையை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன்னு அவர் பேட்டி கொடுத்துட்டு அவர் மட்டும் இல்ல, நாம் தமிழர் தம்பிகளும் இப்படி செய்யணும். ஆமா, ஈழத்தமிழர்கள் அடுத்தால பாத்தீங்கன்னா நான் வந்து அதை விட்டுட்டு நான் ஒரு விதவை பெண்ணை தான் திருமணம் செய்வேன் அப்படின்னாரு. அது எந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்துக்குமார் அந்த தனித்தமிழ் நம்ம தமிழகம் பேசிட்டு இருந்தாரு. அவரோட மனைவி எதுக்காக? அவங்க விதவைன்றதுக்காகவா? அதெல்லாம் இல்லை. அவங்க மாமனாருக்கு 100 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. சரிங்களா? இதை நான் சொல்லலை, திருச்சி வேலுசாமியும் சொல்லியிருக்கிறாரு, சூர்யா சிவாவும் சொல்லியிருக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு 100 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. இப்போ 2 பேருக்கும் சண்டையா இருக்குது, சாட்டை துறைமுருகனுக்கும் சீமானுக்கும். அந்த சொத்தோட போய் யார் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு. அது மாமனார் வந்து இவன் சினிமாக்காரனா இருக்கான், பாதியிலே விட்டு போனாலும் போயிடுவான், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் வெறுமனா பொலிட்டிஷியன் மாதிரி தானே இருக்கான், இவனே பரவாயில்லன்ற மாதிரி சாட்டை துறைமுருகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ எத்தனை இடத்துல பொம்பளைங்க விஷயத்துல உன் பேர் அடிபடுதுன்னு பாரு.